இன்டர்நேஷ்னல் ட்ராவல் வந்து சேர்ந்து போகிறோம். ஸோ அதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ஏன் ட்ராவல் வீடியோ மாதிரி ஒன்று ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. இன்னைக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா March 20, டைம் வந்து 7 PM ஆகுது. காலையிலேருந்து ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு லாஸ்ட் மினிட் பேக்கிங் வேலையெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பணும். 11:45க்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ பேக் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒரு பெரிய லக்கேஜ் அண்ட் இது ஒரு சின்ன லக்கேஜ். இது ரெண்டுமே வந்து என்ன லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோஸ் மாதிரி இது செக்இன்க்கு போயிடும். அது இல்லாமல் இந்த 2 பேக் வந்து நாங்கள் கேரி பண்ணிக்கிறதுக்கு. இந்த பேக் எதுக்கு அப்படின்னா பர்சனல் பிலாங்கிங்ஸ், இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா கியர்ஸ் அதெல்லாம் இருக்கிறது. இதில் இம்பார்ட்டண்டான நான் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் 2 லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு லக்கேஜ் எப்படியாவது இன்கேஸ் ஒரு ஃபஸ்ட்டு கேஸில் வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னாலும் இன்னொரு லக்கேஜ் வச்சு சமாளிக்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பேக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் மினிட் இப்போ வந்து கடைசியாக எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாத்ஸு அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ். அண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸு. இது வந்து டெய்லியும் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ட்ராவல் டைமில். அண்ட் இந்த சைடில் வந்து திருப்பியும் கிளாத்ஸ் அண்ட் அங்கே வந்து மெடிக்கல் சப்ளைஸ் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் பேக் பண்ணியிருக்கோம். நானும் கிளம்பியாச்சு. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். கேப் வந்து கீழே லிஃப்ட் கிட்ட வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இனி கிளம்ப வேண்டியதான். நான் ரொம்ப தீவிரமாக ப்ரே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வர 4 நாளுமே ரொம்ப ஜாலியாக இருக்கணும், எதுவும் பிரச்சனை இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் பார்க்கலாம். ஏர்போர்ட் வந்து சைலண்ட் ஏர்போர்ட், அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. அது மட்டும் கிடையாது, யாரும் இன்னொருத்தவங்க கிட்டே பேச மாட்டாங்க, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. ஸோ நமக்கு கொஞ்சம் வாய்ஸை ரேஸ் பண்ணி பேசினா ஐயோ என்னடா எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு வைப் இருக்குது. சுற்றி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, ஆனால் அப்படி தெரியவே தெரியாது. சிங்கப்பூரில் ஃபைனலாக லேண்ட் ஆகிட்டோம். ஃப்ளைட் எனக்கு ரொம்ப மோசமாக போச்சு. பிகாஸ் எனக்கு மோஷன் சிக்னஸ் இருக்கிறதுனால ஒரு 2 டைம் வாமிட் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கேன். எங்கேயாவது படுத்து தூங்க முடிஞ்சால் போதுன்னு இருக்கு. அடுத்து பாலியோட ஃப்ளைட்டில் என்ன ஆகும்னு வேறு தெரியல. இங்கே என்னடா இறங்கினோன்னு இவ்வளோ சில்லுன்னு இருக்கு. சம்மர்ன்னு தான் சொன்னாங்க, அதான் 30 டிகிரி அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஃப்ளைட்லேயுமே செம்ம குளிர். ஸ்கூட்டில் வந்து பிளாங்கெட் கூட ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, அதுக்குமே வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் அவங்களோட சிஸ்டம். ஸோ குயிக்காக எங்கேயாவது போய் படுக்க முடியுமான்னு தெரிஞ்சு படுக்க முடியல இடம் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட ஃப்ளைட்டுக்கான டீட்டெயில்ஸ் கேட் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. ஸோ C11 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாலிக்கு தான் போகிறோம். ஸோ இது எங்களோட செகண்ட் ஹனிமூன் மாதிரின்ற கணக்கு. அண்ட் அதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தமிழில் வந்து பலி அப்படின்னா சாக்ரிஃபைஸ்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ பாலிக்குமே மீனிங் வந்து சாக்ரிஃபைஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அண்ட் பாலி வந்து ஐலாண்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் பாலிலேயே 4 ஐலாண்டு இருக்குது. ஸோ பாலி வந்து ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக நாங்கள் வந்து பாலி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினோடனே இங்கே வந்து பெயிண்டிங்ஸ் அண்ட் அழகான வந்து அந்த ஸ்டாச்சுஸ் மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இமிக்ரேஷன் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சிம் வாங்க போகணும். சிம் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து எங்களோட டிரைவர் ஆர் கைட் ரெண்டுமே அவங்க தான், அவங்கள வந்து மீட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து லஞ்ச் சாப்பிடணும். பிகாஸ் இந்த ஃப்ளைட்லேயும் நான் ஒரு டைம் வாமிட் எடுத்துகிட்டு அப்படி தான் படுத்திருந்தேன். பட் லேண்ட் ஆகும்போது பாலியோட வியூ வந்து வேறு லெவலில் இருந்தது. அவ்வளோ அழகாக நிஜமாகவே ஒரு வெக்கேஷன் வைப் வந்து கொடுத்தது. நாங்கள் வந்து விசா ஆன் அரைவல் முடிச்சுட்டு இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்தோம். விசா ஆன் அரைவல் வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. எங்களோட டூர் ஹாலிடேஸ்லேயும் அப்படி தான் சொன்னாங்க, நெட்லேயும் அப்படி தான் போட்டிருந்தது. பட் ஆனால் ஈச் 500K இந்தோனேஷியன் ரூபாயை வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக ஷாக்காக தான் இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சிம் கார்டு வந்து நாங்கள் க்ளூக் அப்படின்ற ஆப்பில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வாங்கி இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எங்கள் கைடை மீட் பண்ண போய்கிட்டு இருக்கோம்.
Thank you. Hi. Welcome. Hi. GWK and hotels different way, not the same way. இப்போ லஞ்சுக்காக நாங்கள் வந்து எங்கள் கைட் கிட்டே கேட்டதுக்கு அவங்க வந்து இந்த ரிசார்ட்க்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இது பேர் சன் அண்ட் சாண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமேட்டு ஆக்சுவலாக இனிஷியல் பிளான் என்ன இருந்ததுன்னா ஹோட்டல் போய் ரெஸ்ட் எடுத்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு GWKக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி. பட் அவர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாருன்னா ஹோட்டலும் இதுவும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால சாப்பிட்டு அப்படியே GWK போய் அங்கேயே ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே வந்து பிளான்ஸை முடிச்சுட்டு ஒரேடியாக ஹோட்டல் போய் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே, அதுவும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாஸ்தாவும் ஒரு கோகனட் வாட்டர் இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிகாஸ் பசிக்குது, ஆனால் சாப்பிட முடியுமான்னு தெரில ட்ராவல்னாலையும் அந்த மோஷன் சிக்னஸ்னாலையும். ஸோ சாப்பிட்டு வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு வந்து GWK நினைக்கும் போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஃபோட்டோ ஷூட்டுக்கு. கோசியான செட்டப்பில் இருக்குது இந்த கோகனட்டு. இதுக்கு ஒரு குட்டி கவர்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட்லெஸ் கோகனட் நம்ம ஊரில் இருக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். பட் இங்கே வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, அதனால தான் இதை வந்து ட்ரை பண்ணுவாங்க. GWKக்கு வந்துட்டோம். இங்கே தான் எங்களோட ஃபோட்டோஷூட் லொக்கேஷன். ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. கிளைமேட்டுமே வந்து நல்லா விண்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நல்லா தான் இருக்குது. பட் என்னோட ஹெல்த் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. திருப்பி வாமிட் எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் டவுனாக இருக்குது. பட் என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணிவிட்டு ஒரு வேளை ரொம்ப முடியலன்னா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். இந்த என்விரான்மெண்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். பாலியில் இருக்க பீப்புள் பேசுகிற லாங்குவேஜ் பேர் வந்து பாசா பாலி. ஆனால் இந்தோனேஷியன்ஸ் வந்து இந்த லாங்குவேஜ் பேச மாட்டாங்க. அவங்க வந்து பஹாசா அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. இந்த லாங்குவேஜை இந்த லோக்கல் ஸ்கூலில் பேசாதது வந்து நான் அந்த ஒரு 2-3 டைம் கேட்டேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது மலையாளமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. பிகாஸ் ரொம்ப சிமிலராக எனக்கு தோணுச்சு. சொன்ன மாதிரி வாமிட் பண்ணதுனால ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுற மாதிரி. ஸோ ஏதோ சாப்பிட்லாமா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஏதோ இந்தியன் ஆப்ஷன் பராத்தாலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒரு பராத்தா சொல்லலாம்னு சொல்லிட்டு லட்சுமா பராத்தா சொல்லியிருக்கேன். அது சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு ஃபோட்டோஷூட் லொக்கேஷனுக்கு போய் அடுத்து ஃபோட்டோஷூட் தான். ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோஷூட்காக நிறையா பிளான் பண்ணது என்னென்னா அவங்க வந்து மேக்கப் இன்க்ளூடட் கிடையாது. ஸோ ஹோட்டலுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்து ஒரு பேஸ் மேக்கப் மாதிரி பண்ணிட்டு வந்துடலாம், அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நினச்சோம். பட் இப்போ தான் பிளான் எல்லாம் சேஞ்ச் ஆகி ஹோட்டல் போயிட்டு வந்தால் லேட் ஆயிரும், இந்த ஆக்டிவிட்டியை பண்ண முடியாமல் ஆயிரும் அப்படின்னு எங்கள் கைட் சொன்னதுனால டைரெக்டாக இங்கே வந்துட்டோம். இன்னும் குளிக்க கூட இல்லை. ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்படி தான் ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோன்னு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ட்ராவல் பவுச்சில் நான் வச்சிருந்த ப்ளஷ்ஷு காம்பேக்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சட்டிலான லுக் க்ரியேட் பண்ணிட்டேன். என்னை பார்க்கும்போது ரொம்ப டயர்டாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப முடியாத டயர்டில் தான் இருக்கேன். ஃபோட்டோஸில் வந்து ஹோப்ஃபுல்லி நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. சும்மா என்ஜாய் பண்ணலாம் அவங்களோட கல்ச்சுரல் கிளாத்ஸ் எல்லாம் வியர் பண்ணி அப்படின்றது தான் வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் யோசித்தோம். பார்க்கலாம். பாலியோட ட்ரெடிஷ்னல் காஸ்ட்யூம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க ஒயிட் கலர் ஆரிஜினில் தான் மேலே வந்து ஒரு ஷர்ட் மாதிரி கீழே வந்து ஒரு லுங்கி டைப்பில் அதை ஒரு மாதிரி ட்ரைப் பண்ண மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நாளில் மாடர்னைஸ் ஆனதில் தான் கலர்ஸே வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒரிஜினல் காஸ்ட்யூம் வந்து பியூரிட்டியை சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி டோட்டல் ஒயிட்டில் தான் இருக்கும். இப்போவுமே பெரிய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்டாக எல்லாருமே ஒயிட் தான் வியர் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நெத்தியில் வந்து ஏதோ ஒரு சீட்ஸை வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ப்ரேயருக்காக அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எப்போவுமே வந்து ஒரு அழகான காதில் பூ வச்சுருப்பாங்க. இப்போ பாலிக்கு போகிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்களே, அது வந்து அது நிஜமாகவே மென் அண்ட் உமன் 2 பேருமே வந்து 2 சைடு காதுலேயுமே வச்சுப்பாங்களாம். In the middle like this or on the side? We can go for side. I think Like yeah. this or here? This side will be This side. yeah. Okay.
ஜாலியாக இருந்தது. இங்கே நானும் என்னோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு 2 hours இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக. ஃபோட்டோலாம் எடுத்து 2 பேக்ரவுண்ட்ல எல்லாம் கொடுத்து செம்ம ஜாலியாக இருந்தது. ஃபன்னாக சில ரீல்ஸ்க்கான ஷார்ட்ஸும் எடுத்திருக்கேன்.